உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ கிளிப் வந்துச்சு. ஹங்கேரியன் நினைக்கிறேன், அதாவது ஒரு முக்கியமான நாடு. அந்த நாடுக்கு பக்கத்தில் என்ன செய்யறாங்க, எல்லையில நிக்கிறாங்க. எல்லையில நின்று அவங்க அகதிகளாக தப்பியோடு உயிரை படைய வச்சு வந்துட்டாங்க. வந்த பின்னால எல்லையில வச்சு அதாவது அந்த ஈரான் வீரர்கள் என்ன செய்யறாங்க, உள்ளுக்கு விட முடியாது, அகதிகளை விட முடியாது. அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, கணவன் மனைவியா சேர்ந்து அந்த என்னது ரயில் பாலத்தில் என்ன செய்யறாங்க, அதுல வந்து படுக்கிறாங்க. நாங்க சாகிறதா எங்களுக்கு சிறந்தது. எந்த நாட்டுக்கு போவதை விட நான் பிறந்த முஸ்லிம் நாட்டுக்கு போவதை விட, அதான அர்த்தம். நான் பிறந்த சிறிய தேசத்துக்கு போவதை விட நான் இங்க சாவது சிறந்தது ஒன்று நீ எடுக்கணும். ஐரோப்பியவர்களுடைய காலில் விழக்கூடிய நிலைமை உண்டாக்கிய ஆட்சி தலைவர்களை அல்லாஹு தஆலா நிச்சயம் விசாரிப்பான். யாருடைய கிறிஸ்தவருடைய காலில் போய் விழுந்து ஒன்றில் நான் இங்க இதுல சாகணும் அல்லது நீ எடுக்கணும். எந்த நாட்டுக்கு போக முடியாது, சிறிய தேசத்துக்கு என்னது போக முடியாது என்று பேசக்கூடிய நிலைமையை உண்டாக்கினாங்கடா. சுப்ஹானல்லாஹ். ஒரு முஸ்லிம் காயப்பட்டாலும் கதறிய கலீஃபாக்கள் இருந்த காலம் வேறு, கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாலும் மௌனம் காக்கின்ற தனது நாடுகளுடைய நலவுகளை வைத்து மௌனம் காக்கின்ற நாடுகள், இதில் எந்த நாடும் விதிவிலக்கு கிடையாது. இந்த இரக்கம், அதாவது எவ்வளவுதான் சொல்லிவிட்டாலும் எவ்வளவுதான் உதவி செய்து விட்டாலும் இந்த கொடுமை விஷயத்தில் அவசரப்படாமல் நிதானித்துக் கொண்டிருப்பதில் எல்லா நாடுகள் மீதும் குற்றம் உண்டு. எல்லா முஸ்லிம் நாடுகள் மீது, சவுதி உட்பட எல்லா நாடுகள் மீதும் பாரிய குற்றம், பாரிய விசாரணை உண்டு என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த அளவு கெஞ்ச வைத்து அதுக்கு பின்னால அவனே மனசு விட்டு திறந்து விடுறான், கூட்டிட்டு போறான், அந்த இடத்துக்கு எடுக்கிறான். அப்படி இப்பதான் புதுசா கதவு திறந்து அவர்களுக்கான இடங்கள், சில இடங்கள் குறிப்பா கிரீக்ல என்ன செய்யறான்னு சொன்னால் பெரும் சட்டம், கட்டுமையான சட்டத்துக்கூட தான் என்ன செய்யறான், விசாரணை அது இது, நீ தீவிரவாதியா வேணும் என்று, நீ தீவிரவாதியா அதான் இதான் விசாரிச்சுட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தா மட்டும் உள்ளுக்கு எடுத்துறான். சிரியால இருந்து வந்த கிறிஸ்தவர்களா மட்டும் உள்ளுக்கு எடுத்துறான். முஸ்லிம்களா இருந்தா தீவிரவாத லிஸ்ட்ல போட்டு சீல் அடிச்சிருக்கான் அகதிகளை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமை அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறால் அகதிகளுடைய விஷயத்தில் இப்படி நடக்கிறது என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய பிரார்த்தனை, அந்த அநியாயத்துக்கு எதிரான பிரார்த்தனையில் அட்லீஸ்ட் எங்களோட துஆவிலாவது எங்களுக்கு பங்கில்லைன்னு வைங்க, எங்களோட கண்ணீர்ல பங்கில்லைன்னு வையுங்கள், எங்களது தர்மத்தில் பங்கில்லைன்னு வையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சோதனை எங்களை பீடிப்பதற்கு வெகு தூரம் கிடையாது. அந்த சகோதரர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தில் நிச்சயமாக நாம போய் உடல் ரீதியாக உதவி செய்ய முடியாது. ஏன் உதவி செய்ய முடியாதுன்னா கள நிலவரம் அப்படி இல்லை. அங்குள்ள மக்களால கூட என்ன செய்ய முடியவில்லை, அந்த உதவியை செய்ய முடியவில்லை. அந்த நிலைமையில் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களால் ஒன்று முடியும், தர்மங்களை இங்க சேர்க்கிறாங்களே அவர்கள் ஊடாக அந்த மக்களுக்கு போய் சேர்ப்பிப்பதற்கான வழி என்னன்னு யோசிக்கலாம், அவர்களுக்காக பிரார்த்திக்கலாம். எங்களது வாழ்க்கையில் உள்ள, அதாவது வீண் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இவ்வளவு அருளை தந்து சோதிக்காம வச்சிருக்கிறானே, அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த கொடுமை வளர்ந்துட்டு வருது. இப்ப இதுக்கு எதிரான அந்த போராட்டம் தான் வலுக்கிறதா, அவனது கை ஓங்குகிறதா என்று கேட்டால் அவன் கைதான் ஓங்கு.